பணம் சேர்த்துறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக நம்ம சேமித்து வச்சு எடுத்து பார்க்குறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு கையில் எவ்வளோ பணம் கிடைக்குதோ, 10 ரூபாய் கிடைச்சாலும் சரி, 20 ரூபாய் கிடைச்சாலும் சரி, இந்த சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே வந்துட்டு ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்துருக்கும். சேர்த்து வைக்கலான்ட்டு எத்தனை வகையான பர்ஸ் வச்சுருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா அதை எடுத்து செலவு பண்ணிடுறோம் நமக்கே தெரியாமல். சரி உண்டியலில் போட்டு சேர்த்து வைக்கலான்னு அது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, வருஷக்கணக்காக பார்த்துட்டு இருக்கணும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. சரி ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஷார்ட் டேர்ம் பீரியட் தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி பவுச் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50 ரூபாய் தான். நான் இதே மாதிரி ஒரு 3 பவுச் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஏடிஎம் கார்டு, நம்ம விசிட்டிங் கார்டில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு கார்டு ஹோல்டர் தான். மீஷோவில் வாங்கினது. நான் 3 ப்ராடக்ட் ஒன்றா இருக்கிற மாதிரி சேர்த்து ஒரு 165 ரூபாய் வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 லீஃப் இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்காரன்ட்டு. இதில் சஷ்வின்க்கு ஒரு பவுச் கொடுத்துட்டு நான் வந்து 2 வச்சுருக்கிறேன். அந்த 2 எதுக்காக நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சஷ்வின்க்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா அவனுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தேன். அவனுக்கு வர அந்த 10, 20 வந்துட்டு அவன் சேர்த்து வைக்கட்டும். அந்த 10 வந்து 5, 10 ஆயிடுச்சுன்னா அந்த 10 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு அவன் 50 ரூபாயாக வாங்கிக்கலாம். 20 ரூபா வந்துட்டு 5 நோட்டு சேர்ந்துச்சுன்னா அந்த 20 கொடுத்துட்டு 100 ரூபாயாக வாங்கிக்கலாம். அப்படி அவனோட இஷ்டத்துக்கு வந்துட்டு எந்தெந்த லீஃபில் போட்டு வைக்கணுமோ அப்படி போட்டு வச்சுக்கலாம். நான் சொல்லி கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லீஃபில் 10 ரூபாய், செகண்டில் வந்து 20, அடுத்ததில் வந்துட்டு 50. அந்த மாதிரி ஒரு லீஃப்லையும் ஒரு ரூபாய் நோட் வந்துட்டு அப்படி அப்படியே இருக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா அவனோட பர்த்டே இந்த மாதம் வந்தங்காட்டி கொஞ்சம் பணம் சேர்ந்துருச்சு. ஒரு 1000 ரூபாய்க்கு மேலேயே சேர்த்திட்டான். 1020 ரூபாய் சேர்த்திருந்தான். திருப்பி வந்து அந்த 1020 ரூபாயில் 1000 ரூபாய் மட்டும் 2 500 ரூபாய் எடுத்து உண்டியலில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு 20 ரூபாய் வந்துட்டு திருப்பி அதே லீஃபில் போட்டு வச்சிருக்கிறேன், அந்த பவுச்லேயே போட்டு வச்சிருக்கிறேன். அவன் நீ இந்த மாதம் ஃபுல்லாக மார்ச் மாதம் ஃபுல்லாக சேர்த்தும் போது மார்ச் எண்டில் எவ்வளோ சேருதோ அதுக்கு வந்துட்டு 500 மாற்றி நம்ம வந்து உண்டியலில் போட்டுக்கலாம். 10 ரூபாய் 20 ரூபாய் உண்டியலில் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 500 100 அந்த மாதிரி முழுசாக போட்டு வச்சுக்கலாம். இல்லை இடையில வந்துட்டு ஏதாவது அவனுக்கு ரொம்ப தேவைப்படுதுன்றப்போ இந்த பவுச்சில் நீ எவ்வளோ சேர்த்துறியோ அந்த அமௌண்ட்டுக்கு நீ இந்த மாதத்துக்கு வாங்கிக்கோன்னு சொல்லிடலாம். இந்த ஐடியா பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை விட நமக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம வந்துட்டு இந்த மளிகை சாமான் வாங்குறதுக்கு, காய்கறியெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போவோம். அதில் வர 10 20 சில்லறை எப்படியும் வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்குள்ள மிச்சம் கொண்டு வருவோம். அதை கொண்டு வந்து அப்படியே வந்து இந்த பவுச்சில் போட்டு வச்சிடலாம், தனித்தனியாக பிரித்து. நமக்கே பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். இந்த பவுச் ஓப்பன் பண்ணி ஒரு லீஃப்லேயும் பணம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அடுத்தது எப்படா கொண்டு வந்து போட்டு வைக்கலான்ற மாதிரி இருக்கும். நான் வச்சிருக்கிற 2 பவுச்சில் ஒன்று வந்துட்டு வீட்டு செலவுக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் சேல்ஸ், டைல்ஸ் கிளீனர், மஞ்சள் தூள்லாம் வந்து வீட்டுக்கே வாங்கிட்டு போகிறவங்க கொடுக்குற பணத்தை வந்து ஒரு பவுச்சில் போட்டு வச்சிருக்கிறேன். சஷ்வின்க்கு எப்படி பணம் தருவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ் கிளீனருக்கு வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறது, 10 பாட்டில் கொட்டினா இவ்வளோ, 20 பாட்டில் கொட்டினா இவ்வளோன்னு சொல்லிட்டு நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவேன். அப்புறம் லோக்கலில் வந்துட்டு சில்லி மசாலா வாங்குறவங்க, கடலை எண்ணெய்லாம் பார்த்தீங்களா லோக்கலில் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. சஷ்வின் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவா. அப்போ கையில் கிடைக்கிற ஒரு 20 50 வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவேன்.